Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 7 new NCERT Science Curiosity Chapter 12 Earth, Moon and Sun. பூமி, நிலா மற்றும் சூரியன் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் I have explained only the main points, not the whole lesson in detail. That means I have given an explanation focusing only on the main content, not a complete lesson. One morning in Kanyakumari, Tamil Nadu, 12-year-old Rashmika was eagerly cycling to school. She was excited. That was the day a science teacher has dedicated a class for 2 students to share and try to explain interesting observation. Rashmika had been noticing that the coconut tree shadows were long in the morning but shorter in the afternoon on her way back. She thought about it and decided that the size of the shadows changed because the sun moved across the sky during the day. But she also remembered learning that the earth moved around the sun in chapter Beyond the Earth in the grade 6 science textbook Curiosity. So she was puzzled. She wondered, does the sun move in the sky or does the earth move? அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் காலையில் கன்னியாகுமரியோட 12 வயசு ராஷ்மிகா ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு இருக்கிருந்தா. அவள் ரொம்ப மிகுந்த உற்சாகத்தில் இருந்தா. ஏன்னா அந்த நாள் மாணவர்கள் என்ன பண்ணலாம், தன்னுடைய அனுபவங்களையும் அவங்களோட அவங்க என்னென்னலாம் கவனிச்சாங்க அப்படின்றத பற்றி அதை சொல்றதுக்காகவே அவங்க சயின்ஸ் டீச்சர் ஒரு சிறப்பு வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ராஷ்மிகா கவனித்த ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலை நேரத்தில் அவங்க சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது காலை நேரத்தில் மட்டும் தென்னை மரங்களோட நிழல்கள் ஏன் நீளமா இருக்கு, ஆனா ஆஃப்டர்நூன் டைம்ல என்ன பண்ண வீடு திரும்பும் போது, ஈவினிங் டைம்ல வீடு திரும்பும் போது அது என்னவா இருக்கு, குறுகியதா இருக்குன்றது. ஓகே, இதை பத்தி அவ என்ன பண்ண ரொம்ப யோசிச்சா. சூரியன் என்ன ஆகுது, நாள் பகுதியில டே டைம்ல வானத்துல நகரதால அதோட ஷேடோவோட அளவுன்றது மாறுது அப்படின்றத அவ முடிவு செஞ்சா. ஆனா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல பியாண்ட், தட் இஸ் பூமியை தாண்டி, ஓகே, பியாண்ட் த எர்த் அப்படின்ற லெசன்ல பூமி என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி நகர்கிறது அப்படின்ற படிச்சதை அவன் உடனே நினைவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இதனா அவன் என்ன பண்றா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரா. உடனே அவன் என்ன பண்றா, யோசிக்கிறா. ஓகே, வானத்துல சூரியன் நகர்கிறதா அல்லது பூமி தான் நகர்கிறதா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. இதை இந்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். First, rotation of the earth அப்படின்னா என்ன? ஓகே, rotation of the earth அப்படின்றது என்னன்னா nothing. It is the movement of the earth on its own axis. That means the earth rotates from earth, that is west to east. It takes 24 hours, that is 1 day to complete one revolution. Because of this rotation, what happened? The day night caused the part of the earth facing the sun as day, while the part away from the sun as night. Okay, the sun appears to rise in the east and sets in the west. Okay, the earth, during this time, the earth is divided into time zone. That means the earth axis is an imaginary line passing through the north pole, south pole. Rotation is very important because it helps maintain a regular cycle of day and night, which supports life on earth. இதை சுருக்கமா தமிழ்ல சொல்லணும்னா, பூமியோட சுழற்சி அப்படின்றது என்னன்னா, பூமி என்ன பண்ணுது, தன் அச்சை சுற்றி சுழலும் ஒரு இயக்கம். அதான் என்னன்னு சொல்றோம், பூமியோட சுழற்சி. அப்ப பூமி சுழலும் போது என்ன ஆகும், மேற்குல இருந்து கிழக்கு திசை நோக்கிலே சுழல்கிறது. அப்போ ஒரு முழு சுழற்சியை முடிக்கிறது பூமிக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு பார்க்கும்போது 24 மணி நேரம் ஆகுது. அப்போ பூமி சுழல்வதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இரவு பகல் வருது. அதே மாதிரி சூரியனை நோக்கி இருக்கும் பகுதி என்னன்னு சொல்றோம் நம்ம, சூரியன் டுவர்ட்ஸ், அது என்ன பகல்னு சொல்றோம். சூரியனை விட்டு விலக்கிய பகுதி அவே ஃப்ரம் என்னன்னு சொல்றோம் நம்ம, நைட்டுன்னு சொல்றோம், இரவுன்னு சொல்றோம். அப்ப சூரியன் எந்த டைரக்ஷன்ல உதித்து எந்த டைரக்ஷன்ல மறையுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல மறைவது போல் தோன்றுகிறது. ஓகே, அப்போ உலகம் என்ன பண்ணுது, டைம் ஜோனா பிரிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி டைம் ஜோனா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பூமியின் அச்சு என்ன பண்ணும், வட துருவத்திலிருந்து என்ன பண்ணுது, அதாவது நார்த் போல்ல இருந்து என்ன பண்ணுது, சவுத் போல் வரை செல்கின்ற, அதுதான் என்னன்னு சொல்றோம், இமேஜினரி லைன், அதுதான் கற்பனை கோடு அப்படின்னு சொல்றோம். அப்ப பூமியோட சுழற்சி என்ன பண்ணுது, உயிரினங்களோட வாழ்க்கைக்கு தேவையான டே நைட் அப்படின்றத உருவாக்குகிறது. அப்ப பூமியோட சுழற்சி மூலமா என்ன ஆகுது, இரவு பகல் ஏற்படுது. ஒரு முழு சுழற்சிக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 24 மணி நேரம் ஆகிறது அப்படின்ற கான்செப்ட இந்த டாபிக்ல கொடுத்திருக்காங்க. ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அப்படின்றத இந்த டாபிக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெரிகோ ரவுண்ட். ஓகே, மெரிகோ ரவுண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய பார்க்ல நம்ம பார்த்திருக்கோம் மெரிகோ ரவுண்ட். ஓகே, உட்கார வச்சு சுத்துறோம், ஒரு டைரக்ஷன்ல சுத்தும் போது அது அடுத்த டைரக்ஷன்ல காமிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா. ஓகே, இதுதான் மெரிகோ ரவுண்ட் வச்சு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த கான்செப்ட. நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்ற பார்ட் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கிறது என்ன ஆகுது, தட் இஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர். 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. தட் இஸ் எர்த்தோட ரொட்டேஷன்.
எர்த்தோட தட் இஸ் எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த சென்டர்ல இருக்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்றோம். மேல இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம சவுத் போல்னு சொல்றோம். சென்டர்ல இருக்கிறது இமேஜினரி லைன், அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஈக்குவேட்டர். இங்க மேல இருக்கிற பகுதி என்னன்னு சொல்றோம் நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சொல்றோம். கீழே இருக்கிற பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம் சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்றோம். ஓகே, இதை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா எர்த் வந்து 2 ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஹெமிஸ்பியர். ஓகே, இந்த ஹெமிஸ்பியர்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியர் த பாத் ஆஃப் த எர்த் நார்த் ஆஃப் த ஈக்குவேட்டர். ஓகே, நார்த் ஆஃப்டர் ஈக்குவேட்டர் பகுதி என்னன்னு சொல்லணும் நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ் அண்ட் பாப்புலேஷன். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கு, நிறைய என்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு. கான்டினென்ட்ஸ்னா என்ன, கண்டங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய மக்கள் தொகை அதிகமா இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது கீழே இருக்கிறது. அப்ப த பார்ட் ஆஃப் த எர்த் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர், ஈக்குவேட்டருக்கு சவுத்ல இருக்கிறது என்னன்னு சொல்றோம் சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்க என்ன இருக்குன்னா இட் ஹாஸ் மோர் ஓஷன்ஸ் தேன் லேண்ட். ஓகே, நிலப்பகுதியை விட இங்க என்ன இருக்கு, நிறைய ஓஷன்ஸ் நிறைய இருக்கு, கடற்பகுதிகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்கு. அது என்னன்னா the part of the earth east of the prime meridian point, அதான் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் கான்டினென்ட்ஸ் இருக்குன்னா ஏஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் அண்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்தது தான் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இன்னொன்று வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு. அது என்னன்னு சொல்லும்போது the part of the earth west of the prime meridian. ஓகே, நெக்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் என்ன இருக்கும், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. கான்டினென்ட்ஸ் மொத்தம் 7 கான்டினென்ட் இருக்கு இல்லையா. அப்ப மேல இருக்கிற 5 கான்டினென்ட் இதுல ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல சேர்க்குது. கீழே இருக்கிற 2 கான்டினென்ட் தட் இஸ் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல சேர்ந்தது. So, அப்ப மெயினா the equator divides the earth into northern hemisphere and southern hemisphere, and the prime meridian divides eastern and western hemisphere. நெக்ஸ்ட் இந்த டாபிக்ல தட் இஸ் யூசிங் எ குளோப் அண்ட் எ டார்ச் லைட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, குளோப் வந்து ஒரு டார்ச் லைட்டையும் ஒரு உலோக உருட்டையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எப்படின்னா தட் இஸ் எ குளோப் அண்ட் எ டார்ச் லைட் ஆர் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் எப்படி உருவாகுது அப்படின்றத இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் குளோப். இது என்னன்னு சொல்லுவோம் டார்ச் லைட் வச்சு அடிச்சு இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த குளோபுக்கு தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த குளோப் ரெப்ரசன்ஸ் த எர்த். குளோபை தான் என்னன்னு சொல்றாங்க எர்த்னு சொல்றாங்க. டார்ச் லைட் என்னன்னு சொல்றாங்க சன்னு சொல்றாங்க. The globe represents the earth and the torchlight represents the sun, and place the torchlight in one position and do not move it. Okay, torchlight ஒரே பொசிஷன் வச்சு do not move பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா place the torchlight in one position and do not move it. Slowly rotate the globe from west to east. இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு மேல ஒரு குளோப் வச்சிரோம். குளோப் என்ன பண்றோம், ஜஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் பண்றோம். ஓகே, இந்த குளோப் வந்து என்ன பண்றோம், வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன பண்றோம் நம்ம ரொட்டேட் பண்றோம். அப்ப குளோப் ரொட்டேட் ஆகும்போது when the globe is rotated what happens, the part of the globe facing the torchlight as day. ஓகே, இங்க இருக்கு இல்லையா டார்ச் லைட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற இந்த பகுதியை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம டேன்னு சொல்றோம். ஓகே, இங்க இருட்ட டார்க்கா இருக்கிற அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம night ன்னு சொல்றோம். So the part of the globe facing the torchlight as day, the part away from the torchlight, torchlight இல்லாத away from, இதுதான் அவேவா இருக்கு. அப்ப அதை என்னன்னு சொல்றோம் நம்ம night அப்படின்னு சொல்லுவோம். The part of that is the part away from the torchlight as night. Okay, as the earth rotates, day changes to night and night of the day. This activity shows that the earth rotates on its axis. It takes 24 hours to complete one rotation, causes day and night. இதுதான் rotation. ஓகே, earth rotate ஆகும்போது என்ன ஆகுது, இது ஜஸ்ட் ஒரு டே நைட். எப்படி என்ன ஆகுது, அந்த டார்ச் லைட் எங்க படுதோ அது என்னன்னு சொல்றோம் டேன்னு சொல்றோம், படாத பகுதியை நைட்னு சொல்றோம். அப்ப this activity shows the earth rotates on its axis. It takes 24 hours to complete one rotation, causing day and night அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொட்டேஷன் ரெவல்யூஷன். ரொட்டேஷன் பூமி தன்னைத்தானே சுற்றும் போது பகல் இரவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம், அதுதான் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது பூமி எதை சுத்துது, சூரியனை சுத்தி வரும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the revolution of the earth is the movement of the earth around the sun in a fixed path is called orbit. ஓகே, பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த பாதையை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஆர்பிட்னு சொல்றோம். இந்த ஆர்பிட் தான் எவ்வளவு நாள் எடுத்துக்குது, பூமி வந்து சூரியனை சுற்றி வர எவ்வளவு நாள் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, it takes one revolution. One revolution எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 365, that is 0.1/4, and that is 365 1/4 days. Okay, that is 365 days and 6 hours to complete one revolution.
எப்போ அது ரெவல்யூஷன் நடக்கணும், இந்த ஆக்சிஸ் தட் இஸ் எர்த் ஆக்சிஸ் இஸ் tilted and because of the tilt and its revolution, ஓகே இந்த டில்ட் ரெவல்யூஷன் ஆகும்போது என்ன நடக்குது, என்ன ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது சீசன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஓகே காலநிலை, ஓகே ஒவ்வொரு அதாவது 4 நிலை காலத்தில் 4 நிலையா பிரிக்கலாம் இல்லையா, தட் இஸ் வெப்பகாலம், குளிர்காலம், கோடை காலம் அப்படி 4 விதமா பிரிக்கலாம், இளவேநீர் காலம் அப்படி 4 விதமா, இலையுதிர் காலம் என்ற 4 சீசனா இருக்கு இல்லையா, அந்த சீசன்ஸ் ஃபார்ம் ஆகுது எப்போ பூமி சூரியனை சுற்றி வரும்போது. அப்ப டே நைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் த்ரூ அவுட் த இயர். We get leap year once every 4 years. An extra day is added on February. ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றி வரும்போது என்ன ஆகும், லீப் இயர்ல பிப்ரவரியில் ஆக்சுவலா 28 டேஸ் தான் வரும் 4 years ஒன்ஸ். இந்த பிப்ரவரி என்ன ஆகும் 29 டே ஆகும். ஸோ த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் காசஸ் என்ன இருக்கும், சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். இதுதான் என்னன்னு சொல்ல 4 சீசனா சொல்லுவோம். ஓகே த ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் காசஸ் சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். இட்ஸ் a very important for changes in weather and climate on earth. அப்ப பூமியோட சுற்றல், ஓகே ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பூமி வந்து என்ன பண்ணுது, சூரியனை சுற்றுது. அப்ப இந்த பூமி வந்து சூரியனை சுற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், ஆர்பிட்னு சொல்றோம். அப்ப ஒரு முழு சுற்ற முடிக்கணும்னா அதுக்கு எத்தனை நாள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 365 நாட்கள் பிளஸ் எத்தனை மணி நேரம், 6 மணி நேரம் ஆகுது. அப்ப இந்த பூமி சூரியனை சுத்தும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பருவ காலங்கள், அதுதான் என்னன்னு சொல்ற 4 சொல்றோம். ஓகே சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். அப்ப ஆண்டுதோறும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பகல் இரவு நேரம் என்ன பண்ணுது, நேர அளவு மாறுபடுது. இதுதான் என்னன்னு சொல்ற 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணோம், லீப் இயர். பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றது தான் என்னன்னு சொல்ற நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பூமியோட சுற்றல் காரணமாக கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர் போன்ற பருவ காலங்கள் ஏற்படுகிறது. அப்ப இதுதான் பூமியோட வானிலை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அப்படின்றத சீசன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றத இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கதான் இந்த எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்ரைட் அண்ட் ரெஸ்பெக்ட். இங்க செப்டம்பர்ல நார்த் போல், டிசம்பர்ல கொடுத்திருக்காங்க வின்டர், அதே மாதிரி மார்ச்ல கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஜூன்ல சம்மர் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதே மாதிரி நார்த் போல் மார்ச், அதே மாதிரி வின்டர் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல டிசம்பர்ல, அதே மாதிரி செப்டம்பர் நார்த் போல் அப்படின்ற டயக்ராம் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. மோர் இன்டென்ஸ் சன்லைட் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஸ் இன்டென்ஸ் சன்லைட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் இன் ஜூன்ல எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியர் தான் வெப்பம் அதிகமா இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு மிகவும் அருகில் உள்ளதாக அங்க என்ன இருக்கு, தட் இஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர், தட் இஸ் மோர் இன்டென்ஸ் சன்லைட் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். அதனாலதான் நார்த் சைட்ல எல்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து அதிகமான வெப்பத்தை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே ஏப்ரல் மே மந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதால அதிகமான வெப்பநிலையை நம்ம உணரலாம். அண்ட் லெஸ் இன்டென்ஸ் சன்லைட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் இன் ஜூன்ல, அதே மாதிரி அதாவது மே ஜூன்ல லெஸ் இன்டென்ஸ் எங்க சதர்ன் ஹெமிஸ்பியர். த ஆப்போசிட் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ் இன் டிசம்பர். அதே மாதிரி டிசம்பர்லயும் என்ன பாக்குறோம்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு எங்க இருக்கும், நார்த் சைட்ல. அதே மாதிரி சவுத் சைட்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிடையாது. ஸோ த நார்த் போல் ரிசீவ் சன்லைட் ஃபார் ஆல் 24 hours in June, the north pole in darkness for all 24 hours in December அப்படின்றத தான் அந்த பிக்சர்ல இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்லிப்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே எக்லிப்சஸ் அப்படின்னா என்ன, எக்லிப்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றது, தமிழ்ல என்னன்னு சொல்ல நம்ம கிரகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எக்லிப்ஸ். அப்ப இந்த எக்லிப்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது an eclipse occurs when one heavenly body blocks the light of another heavenly body. heavenly bodies எதுன்னு சொல்லுவோம், நம்ம கோள்களை தான் என்னன்னு சொல்லுவோம், one heavenly bodies, celestial bodies or heavenly bodies அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்லிப்ஸ் கிரகணங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோள் வந்து இன்னொரு கோளோட லைட் மறைக்கும் போது என்ன ஆகுது, இந்த கிரகணங்கள் ஏற்படுகிறது. அப்ப an eclipse occurs when one heavenly body blocks the light of another heavenly body. அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டைப்ஸ் ஆஃப் எக்லிப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் என்னன்னு சொல்லுவோம் சோலார் எக்லிப்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். இப்ப சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரிய கிரகணம்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த சோலார் எக்லிப்ஸ் எப்ப ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது the solar eclipse occurs when the moons come between the sun and the earth. ஓகே நிலவு எங்க சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல வரும்போது என்ன இந்த மூனோட லைட் ஓகே என்ன ஆகும், தட் இஸ் மூன் பிளாக்ஸ். ஓகே நிலவு வந்து என்ன பண்ணுது, சன்லைட்டை மறைக்கும் போது மூன் பிளாக்ஸ் சன்லைட் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்லி. ஓகே, பாதியாகவும் இல்லை ஃபுல்லாகவும் மறைக்கும் போது என்ன ஆகுது, கிரகணங்கள், சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்போ எப்போ வருது, பூமி அதாவது நிலவு எதுக்கு, நிலா எது ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வரும்போது ஓகே என்ன ஆகுது, இந்த நிலா வந்து சன்லைட்டோட வெளிச்சத்தை மறைக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொல்றோம், சோலார் எக்லிப்ஸ் நடக்குது. ஸோ சோலார் எக்லிப்ஸ் occurs when the moon comes between the sun and the earth. The moon blocks the sunlight partially or completely, happens only on a new moon day. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நியூ மூன் டே அப்பதான் இது நடக்கும். ஓகே, அதே மாதிரி லூனார், அதே மாதிரி இங்கே பிக்சர்ல கொடுத்துருக்காங்க வியூவிங் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ். ஓகே, பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குது, அதே மாதிரி ஓகே டைமண்ட் சீன் ஆஃப்டர் ஏ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஓகே, சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது என்ன பண்ண, கண்களை நம்ம சூரியனை என்ன பண்ண முடியாது, வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. ஓகே, அதுக்குன்னு ஸ்பெஷல் கண்ணாடி இருக்கு, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க ஏ பப்ளிக் சோலார் எக்லிப்ஸ் வியூவிங் ஆர்கனைஸ் பை ஊட்டி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்த பண்ணியிருக்காங்க, இந்த சோலார் எக்லிப்ஸ் பார்க்கறதுக்குரிய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், இங்கே வந்து என்ன இருக்கும், ஃபுல் சோலார் எக்லிப்ஸ். சி பி படத்தில் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் கொடுத்துருக்காங்க, டி படத்தில் ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்திர கிரகணம் சொல்லுவோம் இல்லையா, அது சூரிய கிரகணம் சொல்லுவோம். சோலார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர கிரகணம் சொல்லுவோம். இந்த சந்திர கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட் அக்கர்ஸ் when the earth comes between the sun and the moon. பூமி எது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும்போது, சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் வரும்போது என்ன பண்ணுது, இந்த லூனார் எக்லிப்ஸ் நடக்குது. அப்ப அந்த ஏர்த்தோட நிழல் வந்து எது மேல விழுது, பூமி தட் இஸ் நிலா மேல விழறதால என்ன ஆகுது, சந்திர கிரகணம் நடக்குது. அப்ப the earth shadow falls on the moon happens only on a full moon day. ஓகே, அது வந்து என்ன ஆகுது, சூரிய கிரகணம் நியூ மூன் டேல நடக்குது. லூனார் எக்லிப்ஸ் எப்ப நடக்குதுன்னா ஃபுல் மூன் டேல நடக்குது. So occurs when the earth comes between the sun and the moon, the earth's shadow falls on the moon happens only on a full moon day. இதுதான் லூனார் எக்லிப்ஸ்னு சொல்றோம். ஓகே, why that is eclipse do not occur every month? ஏன் ஒவ்வொரு மாசமும் இந்த கிரகணங்கள் ஏற்படுவது இல்லை? ஓகே, இங்க தான் இந்த லூனார் எக்லிப்ஸோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க என்ன வருது, that is a moon's ஆர்பிட். இங்க சன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, மூன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, எர்த் இருக்கு. ஓகே, இதோட வெளிச்சம் வந்து என்ன ஆகுது, இந்த ஏர்த்தோட ஷேடோ மூன் மேல விழுது. ஓகே, இந்த ஏர்த்தோட ஷேடோ மூன் மேல விழும்போது நடக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்லி நம்ம சந்திர கிரகணம். அப்ப இது ஏன் ஒவ்வொரு மாசமும் நடக்கல? ஓகே, why it does not occur on என்னது எவ்ரி மந்த் ஏன் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இது ஒவ்வொரு மாசமும் இந்த எக்லிப்ஸ் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது, the moon's orbit என்ன ஆகுது, tilted, so the sun, earth and moon do not come in a straight line every month. ஒவ்வொரு மாசமும் என்ன வருது, மூனோட ஆர்பிட் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் லைட்டா டில்ட் ஆகும்போது, சாய்வாகும்போது சன்னு மூணு அதே மாதிரி என்ன வருது, எர்த் do not come in a straight line every month. ஓகே, இதுதான் அங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, கிரகணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கிரகணம் அப்படின்றது என்னன்னு சொல்ல, ஒரு செலஸ்டியல் பாடி ஒன்னு இன்னொன்னத்தை மறைக்கும் போது ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சூரிய கிரகணம், சந்திரன் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில வரும்போது இது நடக்குது. அப்ப சூரிய ஒளியை சந்திரன் முழுவதுமாக அல்லது என்ன வருது, பகுதி அளவுல மறைக்குது. அப்ப இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அ நியூ மூன் டே அப்படின்னு சொல்லுவோம். நியூ மூன் டேன்னு சொல்றது அமாவாசை நாள்ல மட்டுமே நிகழ்கிறது. சந்திர கிரகணம் எப்படி வருது, பூமி சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே வரும்போது ஏற்படுகிறது. சந்திரன்னா நிலான்னு சொல்றோம். அப்ப பூமியோட நிழல் எது மீது, சந்திரன் மீது விழும்போது இது எப்ப நடக்குது, பௌர்ணமி நாள்ல மட்டும் நடக்குது. அதுதான் என்னன்னு சொல்ல, நம்ம ஃபுல் மூன் டே. அது நியூ மூன் டே, இது ஃபுல் மூன் டே. அப்ப ஒவ்வொரு மாதமும் ஏன் கிரகணம் ஏற்படல அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரனோட சுற்றுப்பாதை அதாவது நிலவோட சுற்றுப்பாதை என்ன ஆகுது, சாய்ந்து இருக்கிறதால, டில்ட் ஆகி இருக்கிறதால, பூமியன் சூரியன் பூமி அதே நிலவு எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வராதால இது என்னது, ஒவ்வொரு மாசமும் இந்த கிரகணங்கள் ஏற்படுவதில்லை அப்படின்ற இந்த லெசன்ல சிம்பிள் கான்செப்ட். I am explain only the important points, not the entire lesson. ஓகே, இதை படிச்சாவே நம்ம எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மார்க்ஸ். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.